இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே போல் அப்ளிகேஷன் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேகன்சி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற நான் டீச்சிங் பொசிஷனுக்கான வேகன்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது அனௌன்ஸ் பண்ணது 7th March 2026. ஸோ இந்த பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே வர்றதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் எல்லாமே அப்ளை ஆகும். அதே மாதிரி உங்களோட சேலரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நார்ம்ஸு கீழே தான் இருக்கும். இது இல்லாமல் மொத்தம் 17 வேகன்சி வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வேகன்சி டெபுடேஷன், அதாவது ஏற்கனவே வந்து ஸ்டேட் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு பொசிஷன் வந்து டெபுடேஷன் பேசிஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் 17 மாத்திரம்தான் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு. இதில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெபுட்டி ரெஜிஸ்ட்ராரில் 3 வேகன்சி இருக்குது. இது கவர்மெண்ட் அண்டர் கவர்மெண்ட் அப்படின்றதுனால நம்பர் ஆஃப் போஸ்ட் என்னவோ அதோட பிரேக்கப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 வேகன்சியில் ஒன்று எஸ்சிக்கும் ஓபிசிக்கு ஒன்றும் அன்ரிசர்வ்டுக்கு ஒன்றும் ஒதுக்கியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார் இதில் வந்து 3 வேகன்சி இருக்குது. எஸ்டிக்கு ஒன்று, ஓபிசிக்கு ஒன்று, அன்ரிசர்வ்டுக்கு ஒன்று ஒதுக்கியிருக்காங்க. பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸரில் ஒரே ஒரு வேகன்சி தான், அது அன்ரிசர்வ்டு போஸ்ட்டுக்கு. செக்ஷன் ஆஃபீஸரில் 8 வேகன்சி இருக்குது. எஸ்சிக்கு 1, ஓபிசிக்கு 2, அன்ரிசர்வ்டுக்கு 5 வந்து ஒதுக்கியிருக்காங்க. ப்ரைவேட் செக்ரட்டரி இதில் 2 ஓப்பனிங் இருக்குது. ரெண்டுமே அன்ரிசர்வ்டு வேகன்சியாக ஒதுக்கியிருக்காங்க. இதில் நான் டெபுடேஷன் பேசிஸ் சொன்னேன் இல்லையா, அந்த டெபுடேஷன் பேசிஸில் நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார். இல்லை ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. ஸோ இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சென்ட்ரலோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணுற கேண்டிடேட்டுக்கான வேகன்சி இது. ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணது 10th March 2026. ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆக போகிறது 10th April 2026. ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டாலும் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஹார்ட் காப்பி வந்து அவங்களுக்கு அனுப்பணும். ஸோ அதோட எண்ட் டேட் 20th April 2026. ஸோ 20th April 2026 அன்னைக்கோ இல்லை அதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ண அந்த ஹார்ட் காப்பி வந்து அவங்களோட யூனிவர்சிட்டிக்கு ரீச் ஆகிடணும். இதை தவிர வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெகுலர் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார் இதில் 3 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த 3 வேகன்சி குரூப் ஏ, பே லெவல் வந்து 12th பே லெவல், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 50 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும், ரெகுலர் ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும், ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் 55 ஆர் அபவ் 55 மார்க் வாங்கி பாஸ் பண்ணவங்களும், அதே மாதிரி ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸாக இதே மாதிரி அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார் இந்த மாதிரியான பொசிஷனில் ஒர்க் பண்ணவங்களும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது டெபுடேஷன் பேசிஸில் ஒரு டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார் இருக்குது. ஸோ இது வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு 5 years வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, அதே மாதிரி பே லெவல் வந்து 11th பே லெவலில் ரெகுலர் சர்வீஸில் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது 2வது, இது ரெகுலர் போஸ்ட்டுக்கானது, அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார். இதில் வந்து 3 வேகன்சி இருக்குது. குரூப் ஏ கிளாசிஃபிகேஷனில் பே லெவல் வந்து 10th, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40 years. ஸோ நீங்கள் மாஸ்டர் டிகிரி ரெகுலர் ஃபுல் டைமில் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் 55 ஆர் அபவ் 55 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இதில் எதுவும் சொல்லலை. பட் இதில் வந்து காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது ரிட்டன் டெஸ்ட், இன்டர்வியூ இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட செலெக்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. குரூப் ஏ போஸ்ட் இது. பே லெவல் வந்து 10th பே லெவல், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40 yearsன்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் டிகிரி வந்து 55 ஆர் அபவ் 55 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும். ஜேர்னலிசம் ஆர் மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து பப்ளிக் ரிலேஷன் அப்படின்றதுனால மாஸ் கம்யூனிகேஷன் படித்தவங்க, ஜேர்னலிசம் படித்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு 5 years வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இல்லை பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, இல்லை இது நியூஸ் ஏஜென்சிஸ், ரேடியோ, டெலிவிஷன், மீடியா எதுலையாவது ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ், ஹிந்தி, அதே மாதிரி ரீஜனல் லாங்குவேஜ், தமிழ் வந்து ரீஜனல் லாங்குவேஜாக எடுத்திருக்காங்க பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எழுத, படிக்க, பேச தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டரில் நல்ல ஒரு ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கிற கேண்டிடேட் இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது செக்ஷன் ஆஃபீஸர். இதை பொறுத்த வரைக்கும் 8 வேகன்சி இருக்குது. குரூப் பி பொசிஷன் இது.
பே லெவல் வந்து 7th, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35 இயர்ஸ். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும், நீங்க ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்க படிச்சிருக்கலாம். ஒரு 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இதே மாரி சீனியர் அசிஸ்டன்ட்டாவோ, செக்ஷன் ஆஃபீசராவோ ஒர்க் பண்ணியிருக்கணும் நீங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இல்ல இந்த மாரி அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், யுனிவர்சிட்டீஸு, காலேஜு இதுலலாம் நீங்க ஒர்க் பண்ணி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போதும். அதே மாரி கம்ப்யூட்டர்ல நல்லா ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அ அந்த கேண்டிடேட் வந்து இந்த செக்ஷன் ஆஃபீசர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது பிரைவேட் செக்ரட்டரி. இதுல 2 போஸ்ட்டு. குரூப் பி பொசிஷன். லெவல் வந்து 7th பே கமிஷன். 35 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் பேச்சுலர் டிகிரி நீங்க ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி பண்ணியிருந்தா போதும். ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு 3 இயர்ஸ் to 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஃபீல்ட்ல நீங்க ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும். முக்கியமா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில ஸ்டெனோகிராஃபி அப்படின்ற ஷார்ட் ஹேண்ட் இது ஸ்பீட் வந்து 120 வேர்ட்ஸ் பர் மினிட் இங்கிலீஷ்லயும், 100 வேர்ட்ஸ் வந்து ஹிந்தியிலயும் உங்களுக்கு இருக்கணும். அதே சமயத்துல டைப்பிங் ஸ்பீட் வேணும். இங்கிலீஷ்ல, ஹிந்தியில 35 வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ்லயும், 30 வேர்ட்ஸ் ஹிந்தியிலயும் ஸ்பீட் இருக்கணும், டைப்பிங் ஸ்பீடு. அதே மாரி கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ண அந்த நாலேட்ஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ ஸ்கில் டெஸ்ட் இதுக்கு வந்து இருக்கு. அதே மாரி இங்கிலீஷ்ல, ஹிந்தியில நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் உங்களுக்கு. அந்த மாரி ஒரு கேண்டிடேட் வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ எந்த கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, நீங்க அன்ரிசர்வ்டுக்கு ஒதுக்குன போஸ்ட்ல நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, அப்ப ஏஜ் ரிலாக்சேஷன் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் ஜெனரல் கேட்டகரி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு வந்து ரூ. 2000 அப்ளிகேஷன் ஃபீஸு. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ரூ. 1000. உமன் கேண்டிடேட்டா இருந்தா அவங்க என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் ஃபீஸ் கட்ட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ராட்லேருந்து இந்தியன் நேஷனல் யாராவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 4200 வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் இல்லை, நான் 2 போஸ்ட் 3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா தனித்தனி அப்ளிகேஷன், தனித்தனி ஃபீஸ் வந்து பே பண்ணிடுங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன், அதே சமயத்தில் ஆன்லைன் ஃபீஸ் தான் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷனாக, ஸ்கில் டெஸ்ட்டாக, இல்லை வந்து இன்டர்வியூவா எல்லாமே உங்கள் ஷெட்யூல் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹார்ட் காப்பி நீங்கள் அப்ளை பண்ண போகிற ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிற அந்த ஹார்ட் காப்பியை நீங்கள் பிரிண்ட் எடுத்து அட்டாச்மெண்ட்ஸ் வச்சு 20th ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் 20th ஏப்ரல் ஆர் பிஃபோர் 20th ஏப்ரலுக்குள்ளே அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ராராக ரெக்ரூட்மெண்ட் செல், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, பிஆர் அம்பேத்கர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங், வெங்கட்ராமன் நகர், காலாப்பேட், புதுச்சேரி அப்படின்ற அட்ரஸ்க்கு நீங்கள் ரீச் ஆகிற மாதிரி ஹார்ட் காப்பி வந்து அனுப்பிச்சிடணும். உங்களுக்கான வெப்சைட்டும் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு படிக்காமல் அப்ளை பண்ண வேண்டாம். அதில் வந்து பிடபிள்யூபிடி கேண்டிடேட்கான எக்ஸ்ப்ளனேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே நான் இதில் கொண்டு வரல. ஏன்னா இது எல்லாமே நிறைய படித்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கான வேக்கன்சி அப்படின்றதுனால ரொம்ப லென்த்தியாலாம் போல் ஒவ்வொரு விஷயமும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணலை நான். ஸோ நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க கொடுத்துருக்க லிங்க் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். அஃபிஷியல் லிங்க் தவிர வேறு எதுலேயுமே அப்ளை பண்ண வேண்டாம். வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த வேக்கன்சியை ஷேர் பண்ண எல்லோருக்கும் தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேக்கன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.